நம்மளுக்கு லைஃப்ல கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது, கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்குது, எல்லாம் பிகாஸ் ஆஃப் இரிட்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். பர்ன் ஆகிடும், எரியும், அந்த பாடியே பர்ன் ஆகிடும். எப்போ அந்த பர்னிங் ஆகிடுமோ அப்போது உள்ளுக்குள்ள நெகட்டிவ் என்டிட்டிஸ் உள்ளே போயிட்டு விளையாடிட்டே இருக்கும். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே இது ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே போனதுக்கப்புறம் பாய்சன் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிடும். அற்புதமான வாழ்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் கூட இந்த புக்கில் கொடுத்துருக்கு. இதில் டிஃப்ரெண்ட் இப்போ இது வரைக்கும் நம்ம பேசினது எதனால நம்ம உடம்புல பாய்சன் கிரியேட் ஆச்சு. இனிமே எதனால நம்ம உடம்புல இருக்கிற பாய்சன் வந்து ரிமூவ் பண்ண முடியும், அது நம்ம பேசணும். நம்ம உடம்புல எத்தனையோ லேயர்ஸ் ஆஃப் பாய்சன் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம இந்த தைராய்டு கிளான்ஸ், நிறைய கிளான்ஸில் அந்த பாய்சன் இருக்கிறதுனால நம்மளுக்கு தைராய்டு இஷ்யூஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தைராய்டு இஷ்யூ எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, பேச வேண்டிய இடத்துல பேசாமல், பேசக்கூடாத இடத்துல தேவையில்லாமல் பேசுறது, தேவையில்லாத விஷயம் பற்றி பேசுறது, அப்புறம் காசிப் நிறைய பேசுறது, அப்புறம் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசுறது, இதெல்லாம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இப்போ நம்ம இருக்கும்போது என்ன ஆயிடுன்னு நம்மளோட தைராய்டு கிளாண்டு பிளாக் ஆகிடும். அதுவே இன்னும் அதிகமாக மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுது, அந்த கிளாண்ட் வந்து அந்த கிளாண்ட்ல செக்ரீட் ஆகிற அந்த மெலட்டோனின் என்ற கெமிக்கல் அப்கிரேட் ஆகி மெட்டபோலைட்டா மாறி அதுலேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் மேஜிக்கல் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். இது சாப்பிடும்போது லங்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிடும். லங்ஸ்ல ஸ்டோர் ஆன பாய்சன் வந்து கிளியர் ஆகிடும், ரொம்ப பியூரிஃபை ஆகிடும். மான்ல செக்ரேட் ஆன ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விட், அதை வந்து அது வச்சுட்டு நம்ம நிறைய பர்ஃப்யூம்ஸ், மெடிசின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். அது ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மெடிசன். அதனால நம்ம பிளட்டு பியூரிஃபை ஆகிடும். ஏன்னா நிறைய பாய்சன் வந்து பிளட்ல மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த பிளட்ல மிக்ஸ் ஆனதுனால ஈவன் சர்டன் ஹெமோகுளோபின் இஷ்யூஸ் கூட வரும். ஸோ அது எல்லாமே பியூரிஃபை ஆகிடும், பிளட் பியூரிஃபை ஆகிடும். அந்த பிளட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஹெவியாக பியூரிஃபை ஆகணும்னு இந்த ஒரிஜினல் மஸ்கன்றது யூஸ் பண்ணுங்க. அது லைட்டாக கூட கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சின்ன குவான்டிட்டியில் அது நம்ம சாப்பிட்லான்றது கூட சொல்கிறேன். ஸோ வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு 5வது செஷன், 5வது நாள், இரிட்டேஷன்ன்ற புக்கு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் சில பேர் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஷனுக்கு வரும்போது கொஞ்சமாவது நம்ம படித்தோன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ரெண்டாவது, படித்ததுக்கு அப்புறம் 2வது தடவை கேட்கும்போது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக நம்ம கொஷின் ஆன்சர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு கூட அப்படியே பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு கூட நிறைய கால்ஸ் வந்துருந்து காலையில். ஸோ ஒருத்தர் அவங்கவுங்க ஸ்பெசிஃபிக் அவங்க சர்டன் கொஷின்ஸ் ரொம்ப பர்சனலாக இருந்தது. சில கொஷின்ஸ் அவங்க கெரியருக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப்பில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது, கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கிறது, எல்லாம் பிகாஸ் ஆஃப் இரிட்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், நம்ம பேசும்போது எந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த வார்த்தைங்க கூட ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்குள்ள அந்த இம்பீரியல் என்ற பாய்சன் கிரியேட் ஆகுது. ரெண்டாவது, யார் கேட்குறாங்களோ நம்ம பேசுகிற பேச்சு, அவங்கக்குள்ள கூட பாய்சன் கிரியேட் ஆகாது, அவங்கக்குள்ள கூட ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகாது. ஸோ நம்ம பேசுகிற விதத்தில் தான்
ஆப்போசிட் பர்சன்ல ஆப்போசிட் பர்சன் எந்த மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ண முடியுன்றது டிபெண்ட் ஆயிருக்கு. ஒரு பிரச்சனை வந்தா நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அது பாசிட்டிவா எடுத்துட்டு சமாளிக்கிறீங்களா, இல்ல நீங்களும் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம யோசிக்காம தேவையில்லாத வார்த்தை விட்டுட்டு நம்ம டென்ஷன் ஃபீல் பண்ணி அந்த டென்ஷன்ல வந்து நம்ம யாருன்றது நம்ம மறந்துட்டு நம்ம எதுக்காக சண்டை போடுறன்ற விஷயம் கூட மறந்துட்டு சண்டை போடும்போது ஆஹ், அங்க வந்து நான்ற ஒரு அகங்கார பூரித்த ஒரு அகங்காரமா இருக்கிற ஒரு ஐடென்டிட்டியா இருக்கும் தவிர நம்ம எதுக்காக சண்டை போடுறோம், எதுக்காக பேசுறோம், எந்த பர்பஸ்க்காக நம்ம எந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் தேடுறோன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பேசிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டென்ஷனா இருந்துட்டு பேசுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புல அந்த ஆஸ்ட்ரல் பாடியில எத்ரிக் பாடியில கிராக்ஸ் கிரியேட் ஆயிடும், பர்ன் ஆயிடும், எரியும். அந்த பாடியே பர்ன் ஆயிடும். எப்போ அந்த பர்னிங் ஆயிடுமோ அப்போ உள்ளுக்குள்ள நெகட்டிவ் என்டிட்டிஸ் உள்ள போயிட்டு விளையாடிட்டே இருக்கும். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ள போ இது ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி உள்ள போனதுக்கு அப்புறம் பாய்சன் வந்து அதிகமாக கிரியேட் ஆயிடும். அந்த அதிகமாக கிரியேட் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்ம உடம்புல சகஜமா ஃப்ளோ ஆக வேண்டிய சைக்கிக் எனர்ஜி, சகஜமா ஃப்ளோ ஆக வேண்டிய அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகாம எல்லா பாடிஸ் மேல இம்பாக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஓகே, நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பேசுறோம், பிஹேவ் பண்றோம், சொசைட்டில எப்படி இருக்கோம், சின்ன வயசுல நம்ம எப்படி வளர்ந்தோம், எப்படி நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கத்துக்கிட்டு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் தயாராயிட்டோம். ஓகே, பட் இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது எப்படி இ- இ- அஹ் இருந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா கிரியேட் ஆகும், இல்ல எவ்வளவு அற்புதமா ஒரு அற்புதமான வாழ்க்கை கிரியேட் பண்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் கூட இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இப்போ இது வரைக்கும் நம்ம பேசினது எதனால நம்ம உடம்புல பாய்சன் கிரியேட் ஆயிடுச்சு. இனிமே எதனால நம்ம உடம்புல இருக்கிற பாய்சன் வந்து ரிமூவ் பண்ண முடியும், அது நம்ம பேசப்போம். இதுல வந்து ஒரு கிட்ட 35 பாயிண்ட், 35 விஷயம் விஷயம் பத்தி சொல்லியிருக்க. அதுல சில விஷயம் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்னன்னா ரோசஸ், குலாபி, ரோசஸ். இதுக்கு முன்னாடி பழைய காலத்துல ராஜா, பழைய காலத்துல பெரிய பெரிய அஹ், வீட்ல இது பெரிய பெரிய பேலசஸ்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜா அவங்க கிங்ஸ் எல்லாமே நிறைய ரோஸ் கார்டன்ஸ் வச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க. ஈவன் நம்ம டெல்லியில ராஜ்பவன்ல கூட நிறைய ரோஸ் கார்டன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ரோஸ் ஸ்மெல்னால, ரோஸ் அரோமானால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற பாய்சனை கிளியர் பண்ற கிளியர் பண்றதுக்கு அதுக்கு அந்த அரோமானால கிளியர் பண்றதுக்கு ஒரு மெடிசின் மாதிரி ஆக்ட் ஆயிடும். இன்னொன்று வந்து சர்டன் ஹெர்ப்ஸ் இருக்கு. இது வந்து எனக்கு தமிழ்ல என்ன பேர்ல தெரியல. இது ஃப்ரெசியாஸ், ஃப்ரீசியாஸ் அது அது வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஆப்பிரிக்கன் ஹெர்பு. அது நம்ம அந்த பிளான்ட் நம்ம வீட்டில் நம்ம கார்டன்ல இருந்தா கூட அந்த பிளான்ட் கிட்ட போனாலும் அந்த பிளான்ட் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஏதாவது அமைதியா உட்கார்ந்தாலும் அந்த பிளான்ட்டோட அந்த செடியோட வைப்ரேஷனால நம்ம உடம்புல அந்த என்னது நம்ம உடம்புல இருக்கிற பாய்சன் கிளியர் ஆயிடும், நம்ம நர்வஸ் சிஸ்டம் கிளியர் ஆயிடும். மூணாவது வந்து வேர்ம்வுட் ஆயில். வேர்ம்வுட் ஆயில், இது ஒரு ஆயில், தமிழ்ல எனக்கு தெரியாது பேரு, நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இல்லை யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா அது சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வார்ம்வுட் ஆயில், WORMWOOD ஆயில். இது வந்து நம்ம
உடம்புல இருக்கிற எவ்வளவு பாய்சன்ஸ் லேயர் பை லேயர் லேயர் பை லேயர். அது சாட் பாக்ஸ்ல ஏதோ மென்ஷன் பண்ணிருக்காங்க, துளசியா சம்திங் ஏதோ ஒண்ணு. ஏன் அவங்க வந்து இந்த ஃப்ரீசியஸ் பிளான்ட்டை பற்றி துளசின்னு சொல்லியிருக்காங்க. அது துளசி இல்லை. ம். அதுவும் நானும் இதில் நான் இந்த புக்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்ச அளவுக்கு ஒரு கான்டென்ட், முக்கியமான கான்டென்ட்லாம் நான் படித்தேன். ஸோ அதில் வந்து இந்த பேர் வந்து தமிழ் பேரே அவங்க போடலை. ஆனால் வந்து இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நிறையா ஒரு பல்பு பிளான்ட். அதுக்கு வந்து நம்ம நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு தான் போட்டிருந்தான். அது தமிழ் ஏதாவது பேர் இருக்காது? தமிழ்லே இல்லை, கொடுக்கல அவங்க. சரி. பல்பு ஏதாவது இந்த இந்த அது வந்து ஒரு இன்னசென்ஸ் அண்ட் பியூரிட்டி கொடுக்கும் அப்படின்றாங்க அந்த ஓகே. ஃப்ளவர்ஸ். யா, ஓகே. இது வார்ம் வுட் ஆயில், அதுக்கு ஏதாவது தமிழ் பேர் இருக்கா? ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம உடம்புல எத்தனையோ லேயர்ஸ் ஆஃப் பாய்சன் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம இந்த தைராய்டு கிளான்ஸ், நிறைய கிளான்ஸ்ல அந்த பாய்சன் இருக்கிறதுனால நம்மளுக்கு தைராய்டு இஷ்யூஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தைராய்டு இஷ்யூ எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, பேச வேண்டிய இடத்துல பேசாம, பேசக்கூடாத இடத்துல தேவையில்லாம பேசுறது, தேவையில்லாத விஷயம் பத்தி பேசுறது, அப்புறம் காசிப் நிறைய பேசுறது, அப்புறம் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுது. இதெல்லாம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணும்போது, ஆஹ், இந்த மாதிரி இப்ப நம்ம இருக்கும்போது என்ன ஆயிடும்னா, நம்மளோட ஆஹ், என்னது தைராய்டு கிளாண்டு பிளாக் ஆயிடும். தைராய்டு கிளாண்டுக்கு சேர வேண்டிய எனர்ஜி சேராம, போக வேண்டிய எனர்ஜி போகாம, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி குறையும் போது அதோட இஷ்யூ அது வந்து சிக் ஆயிடும். அதனால தைராய்டு இஷ்யூஸ் டெவலப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல எத்தனையோ கிளான்ஸ், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே மாதிரி நம்ம உடம்புல எத்தனையோ கிளான்ஸ் இருக்கு. சரியா தூக்கம் வரலன்னா, இந்த தேர்ட் ஐ, மூன்றாவது கண் பிரெயின்ல இருக்கிற அந்த பீனல் கிளாண்ட் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அது சுத்தி ஒரு கைண்ட் ஆஃப் பாய்சன் போய் ஸ்டோர் ஆகி, அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்போது அந்த தேர்ட் ஐல செக்ரீட் ஆக வேண்டிய மெலட்டோனின் அண்ட் செரோட்டோனின் என்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆகாம நம்மளுக்கு ஆஹ், வர வேண்டிய தூக்கம் கூட சரியா வராது. அதனால இன்சோம்னியான்ற அந்த ஒரு நோய் வந்துடும். அதனால அந்த இன்சோம்னியான்னு தூக்கம் வராது. எப்போ நீங்க அதிகமா மெடிடேஷன் பண்றீங்களோ, எப்போ நீங்க ஒரு பிரமிட் கேப் தலைமையில வைக்கிறீங்களோ, அப்போ நீங்க உங்களோட எனர்ஜி பாடியில அதிகமா எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு நீங்க இடம் கொடுத்த மாதிரி. அப்போ அந்த எனர்ஜினால நம்மளுக்கு ஹீலிங் நடக்கும். ஹீலிங் நடக்கும்போது அந்த ஹீலிங் எந்த ரூபத்தில் நடக்கும்னா, அந்த சுத்தி அந்த பீனல் கிளாண்ட் சுத்தி இருக்கிற பாய்சன் வந்து கரையும். கரையும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதுல சகஜமா ஃபங்க்ஷன் ஆக வேண்டிய செரட்டோனின் மெனட்டோனின் என்ற கெமிக்கல் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதனால நல்ல தூக்கம் வரும். அதுவே இன்னும் அதிகமா மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுது, அந்த கிளாண்ட் வந்து ரொம்ப அந்த கிளாண்ட்ல செக்ரீட் ஆகிற அந்த மெலட்டோனின் என்ற கெமிக்கல் அப்கிரேட் ஆகி மெட்டபோலைட்டா மாறி அதுல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் மேஜிக்கல் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த மேஜிக்கல் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும்போது உடம்புல நடக்க வேண்டிய ஹீலிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல், இந்த இந்த நெகட்டிவ், இந்த சாரி இந்த பாய்சன் ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப அதிகமா எவ்வளவோ திக்கா இருக்கிற அந்த எத்தனையோ லேயர்ஸ் இருக்கிற நம்ம உடம்புல அது சீக்கிரமா டிசால்வ் ஆகணும்னா வாம்வுட் ஆயில்ன்றது யூஸ் பண்ணுங்கன்றாரு. இது யார் சஜஸ்ட் பண்றாங்கன்னா, மாஸ்டர் மௌரியா. மாஸ்டர் மௌரியான்றவங்க இந்த இந்த பர்டிகுலரா இந்த வார்ம்வுட் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயில். இது அப்ளை பண்ணும்போது நம்ம உடம்புல ரொம்ப அஹ், சீக்கிரமா ரொம்ப அதிகமா பாய்சன் கிளியர் ஆகும். நாலாவது வந்து பார்லி. பார்லி சீட்ஸ், அதுல நம்ம கஷாயம் பண்ணிக்கலாம், பார்லி சூப் மாதிரி பண்ணிக்கலாம், பார்லி கஞ்சி. இது சாப்பிடும்போது லங்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிடும். லங்ஸ்ல இருக்கிற லங்ஸ்ல ஸ்டோர் ஆன பாய்சன் வந்து கிளியர் ஆயிடும், ரொம்ப பியூரிஃபை ஆயிடும். அஞ்சாவது வந்து மஸ்க். மஸ்க்ன்றது இது வந்து என்ன சொல்றது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விட். இது லிக்விட் எதுல வரும்னா, டியர் என்ன சொல்லுவாங்கம்மா தமிழ்ல? மான். மான். மான்
மான்ல செக்ரேட் ஆன ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விட். அதை வந்து அது வச்சுட்டு நம்ம நிறைய பர்ஃப்யூம்ஸ் மெடிசின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். அது ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங் மெடிசன். அதனால நம்ம பிளட் பியூரிஃபை ஆயிடும். ஏன்னா நிறைய பாய்சன் வந்து பிளட்ல மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த பிளட்ல மிக்ஸ் ஆனதுனால ஈவன் சர்டன் ஹெமோகுளோபின் இஷ்யூஸ் கூட வரும். ஸோ அது எல்லாமே பியூரிஃபை ஆயிடும், பிளட் பியூரிஃபை ஆயிடும். அந்த பிளட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஹெவியாக பியூரிஃபை ஆகணும்னு இந்த ஒரிஜினல் மஸ்கன்றது யூஸ் பண்ணுங்கன்றது. அது லைட்டாக கூட கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சின்ன குவான்டிட்டியில் அது நம்ம சாப்பிடலான்றது கூட சொல்கிறோம். ஸோ இந்த சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். சிக்ஸ்த் பாயிண்ட் இது வந்து நம்ம எங்கேயுமே தேட தேவையில்லை. அது என்னன்னா ஜாய். ஜாய்னா ஆனந்தம். எந்த வேலை பண்ணா உங்களுக்கு ஆனந்தமா இருக்குமோ, எந்த விஷயம் பத்தி, எந்த புக்கு படிச்சா உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும், எந்த மியூசிக் கேட்டா உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும், யாரு கூட இருந்துட்டு நீங்க ஆஹ், பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தமா இருக்குமோ அதெல்லாம் நீங்க. ஏன்னா ஆனந்தமா இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற பாய்சன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கரையுமா. ஏன்னா அது வந்து இட்ஸ் ஜாய்ன்றது இட்ஸ் சோலார் ஃபயர்னு சொல்றாங்க. ஸோ ஒரு அந்த ஜாய்ன்றது இட்ஸ் அன் எனர்ஜி. அந்த ஜாய், அந்த ஜாய் எப்போ நீங்க இருப்பீங்க? ஜாய், ஜாய்ஃபுல் எது இருந்தா நீங்க ஜாய்ஃபுல்லா இருப்பீங்க? அதுக்கு பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ எந்த மாதிரி தாட்ஸ் இருந்தா, எந்த மாதிரி எமோஷன்ஸ் இருந்தா நம்ம ஜாய்ஃபுல்லா இருப்போம், நம்ம ஜாய்ஃபுல் லைஃப் லீட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ அந்த தாட்ஸ், ஜாய்ஃபுல் தாட்ஸ் எப்போ உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸோ இல்லை மெடிடேஷன் பண்றதோ இல்லை ஒரு சஜ்ஜன சாங்கத்தியம் கேட்குறதோ, ஒரு நல்ல பாட்டை பாடுறதோ கேட்குறதோ, நல்ல டான்ஸ் ஆடுறதோ, வாட் எவர் எது பண்ண உங்களுக்கு ஹாப்பியா இருக்குமோ, ஒரு புது புக்கு படிக்கும் போதோ, இல்லை ஒரு அற்புதமான ஆன்மீக புக்ஸ் நீங்க படிக்கும் போதோ இந்த ஜாய் வரும். ஸோ எப்போ ஜாய்ஃபுல், எப்போ நான் ஜாய்ஃபுல் தாட்ஸ் இருக்குமோ தென் ஆட்டோமேட்டிக்காக ஜாய்ஃபுல் எமோஷன்ஸ் வரும். இந்த ஜாய்ஃபுல் எமோஷன் தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஜாய்ஃபுல் ஹேபிட்ஸாக மாறும். இந்த ஜாய்ஃபுல் ஹேபிட்ஸாக மாறும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு தாட்ல, ஒரு எமோஷன்ல, ஒரு ஃபீலிங்ல, ஒரு ஒரு ஸ்டெப்பு நம்ம யோசிக்கிற ஒரு ஒரு இதுல வந்து அது இம்பைப் ஆயிடும், என்னது மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் இன்ஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் ஆகுற சில தாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஒருத்தனை பார்த்த உடனே கோவம் வரும், ஒருத்தனை பார்த்த உடனே ஆனந்தமா இருக்கும். ஸோ யாருன்னு பார்த்தா அவங்க கோவம் வருமோ அந்த ரியாக்ஷன், ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் வந்து அது மாறும், பாசிட்டிவா மாறும், ஜாய்ஃபுல்லா மாறும். அது நம்மளுக்கு தெரியாம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த ப்ராசஸ் நடந்துட்டு மாறும். செவன்த் பாயிண்ட், சாரி, செவன்த் பாயிண்ட்ன்றது லவ், ஆனந்தம். ஓகே, ஆனந்தம் பத்தி பேசணும். அதனால பாய்சன் ரொம்ப ஃபாஸ்டா கரையுது. ஆனந்தமா இருக்கும்போது லவ்ன்றது தானே டெவலப் ஆயிடும். இந்த லவ் ஆன ஜாய் ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு மிராக்கிள் எமோஷனா கிரியேட் ஆயிடும். அது எமோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒருத்தனை பார்த்த உடனே ஒரு இரிட்டேஷன் வருது. அவர் எது சின்ன வேலை பண்ணா, சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும், சின்ன மூமெண்ட் பண்ணாலும், சின்ன சவுண்டு பண்ணாலும் நம்ம இரிட்டேட் ஆயிடுவோம். அங்க என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆளு மேல லவ் இல்லைன்னு அர்த்தம். அதே நம்ம வீட்டில் நம்ம குழந்தை ரொம்ப மிஸ்chievous-ஆ ரொம்ப விளையாடும் போது, நிறைய சவுண்டு பண்ணும்போது, நம்ம குழந்தை மேல நம்மளுக்கு அன்பு இருக்கிறதுனால அவங்க எந்த அளவுக்கு கலாட்டா பண்ணாலும் நம்மளுக்கு இரிட்டேஷனை ஃபீல் பண்ண மாட்டோம், நம்ம இரிட்டேட் ஆக மாட்டோம். ஏன்னா அது பிகாஸ் நம்ம குழந்தை நம்ம லவ் பண்ணுவோம். எப்போ எங்கே அன்பு இருக்குமோ அங்க கஷ்டம் இருக்காது. எப்போ நம்மளுக்கு என்ன சொல்றது, எப்போ ஒரு விஷயம் நம்ம பிடிக்குமோ அங்கே வந்து நம்மளுக்கு எந்த கஷ்டம் இருக்காது.
ஒருவேளை இருந்தா கூட அது ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும். அது பெருசா தெரியாது நம்மளுக்கு. அந்த அன்புன்றது நம்ம இரிட்டேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ரக்ஷண கவச்சம் மாதிரி ஆக்ட் ஆயிடும். பாயிண்ட் வந்து அப்ரிசியேஷன். இப்போ வீட்டில் இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் இருக்கட்டும், ஸ்கூலில் இருக்கட்டும், காலேஜில் இருக்கட்டும், உங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா அவங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, சமையல் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்குள்ள இரிட்டேஷன் கம்மியாயிடும். அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த இரிட்டேஷனால டெவலப் ஆயின பாய்சனும் கரையும். நீங்க யாருன்னு அப்ரிஷியேட் பண்றீங்களோ அவங்க இரிட்டேட் ஆக வேண்டிய மைண்ட் செட் இருந்தா கூட அவங்களுக்கும் அது கம்மியாயிடும். அவர் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹாப்பினஸ்ல வந்து அவங்க நெக்ஸ்ட் பண்ண போற வேலை கூட ரொம்ப ஜாய்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். அதனால அவங்க பண்ற வேலை கூட ரொம்ப ஆனந்தமா பண்ணும்போது சீக்கிரமா முடியும், கஷ்டம் இல்லாம முடியும். ரிகக்னைஸ் ஆஃப் டிவினிட்டி இன் அதர்ஸ். அந்த எல்லாருமே கடவுள் தான் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தாலும் ஆஹ், எல்லாருக்குள்ள கடவுள் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் உங்களை யாரு பார்த்தாலும் நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. எப்போ நீங்க ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறீங்களோ அப்போ இரிட்டேஷனுக்கு இடமே கிடையாது. அங்க கத்துக்க வேண்டிய விஷயம் தான் இருக்கும் தவிர ஜட்ஜ்மெண்ட் இருக்காதனால ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, ஆஹ், உங்களுக்கு இரிட்டேஷன்ன்றது வராது. ரெண்டாவது, ஒருவேளை ஏற்கனவே இரிட்டேஷனால இருக்கிற பாய்சனும் கரையும். செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் a steady flow of beauty. சில டைம்ல நம்ம எதுக்கு சண்டை போடுவோம்ன்ற விஷயமே மறந்துடுவோம். ஆர்குமெண்ட் பண்ணும்போது நான் அது கைண்ட் ஆஃப் ஈகோல எதுக்காக, எந்த விஷயத்துக்காக ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அது மறந்துட்டு ட்ராக் வேற ரூட்ல போயிட்டு இருப்போம். ஸோ நீயா நானான்ற இதுல போயிட்டு அங்க யாருன்றது நம்ம மறந்துடுவோம். அது சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்கோம். அங்கே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண, ஓகேப்பா விடு, ஆளு இது இது ஓகே, இது என்னோட தான் தப்பு, இல்ல இது பிரச்சனை இல்லை, இது பத்தி நம்ம பேச தேவையில்லையே, அந்த கைண்ட் ஆஃப் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதோட க்ளோஸ் பண்ணுங்க சொல்லிட்டு. அப்படி பண்ணதுனால என்ன ஆயிடும்னா நமக்குள்ள இரிட்டேஷன், கண்டினியூட்டி இரிட்டேஷன்ன்றது போயிடும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ற ஆட்டிடியூட் ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் கம்மியாயிடும்.